January 8th, Thursday. In today's Gospel, God loved us first. In our enthusiasm during this Christmas season, we may think and say that we love God. But really, God loved us first, even before we were conceived in our mother's womb. He planned us with great love and called us into the life because He loved us. And because He loves us, we are lovable and share that love which He has placed in our hearts. Remember, you are special because I made you, and I don't make mistake. Max Lucado. சிறைப்பட்டோர் விடுதலை அடைய அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை அன்று அழைத்ததும் உன்னை அன்று அழைத்ததும் நாம் உரிய பெயரை வைத்ததும் நாமே. தீநடுவே நீ நடந்தாலும் ஆழ்கடலை தான் கடந்தாலும் அனைத்து உன்னை வழி நடத்துகின்றோம். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது,
ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் நம் முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்றார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்ட வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He has sent me. லூக்கா 4:18. அவர் என்னை அனுப்பியுள்ளார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஃபவுஸ்தீனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளி காட்சி, Apostle of my mercy, proclaim to the whole world my unfathomable mercy. எனது இரக்கத்தின் தூதரே, எனது ஆழமான இரக்கத்தை உலகுக்கு எடுத்துரைப்பாய். இதனுடைய கருணை, இரக்கம், இதை பற்றி இந்த வாரத்தில் நாம் சிந்தித்து வருகின்றோம். Saint Irenaeus, the Son of God became Son of Man. He became used to living among humankind, resting on men and women, dwelling within work of God's hands. In them he accomplished Father's will. கடவுளின் மகன் மனித மகனாகி மனித சமுதாயத்துடன் வாழ்கிறார். அவர் கடவுளின் கைவண்ணத்தில் ஆண்கள் பெண்களில் உறைகிறார். அவர்களும் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றினார். தந்தை கடவுளிடம் தான் கொண்டிருந்த உறவும், தன்மேல் பொழியப்பட்ட தூய ஆவியின் சக்தியும் தன்னை ஒரு வானக கடவுளாக பெருமை பாராட்டி கொள்ள அல்ல, மாறாக மன்னக கடவுளாக மனித வாழ்வின் நிலைகளை கண்டு தனது மன்னக பயணத்தில் தனது பணி என்ன என்பதை அறிந்து உணர்ந்து அதை வெளிப்படுத்தினார். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செபக்கூடத்திற்கு சென்று வாசக நூலை எடுத்து படிப்பார். அது ஏசையா எழுதிய இறைவாக்கு. ஏசையா முன்கூட்டியே மெசியாவை பற்றி அறிவித்த பகுதியில் ஒன்று. ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று இப்பொழுது நாம் ஆராதனை பாடலாக பாடினோம். இதை படித்து முடித்ததும் விளக்கம் கூற வேண்டும், மறையுரை பிரசங்கம் வைக்க வேண்டும். அந்த போதகர் யார் மேடை ஏறி அந்த வாசகத்தை படிக்கின்றார்களோ அவர் செய்ய வேண்டும். ராபி என்று அழைக்கக்கூடியவர்கள். இயேசுவுக்கு இந்த வகையான பட்டப்படிப்போ நிறுவனங்களுக்கு சென்று படிப்பை கற்றவரும் அல்ல. அவருக்கு இருந்த இயல்பான அறிவிலே இந்த வாசகத்தை படித்து முடித்ததும் அவர் கூறுவார், இன்று இந்த வாக்கு நிறைவேறியது, என்னில் நிறைவேறியது. அப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தோன்னே கோபப்படுவாங்க. நீ யார்? நீ போய் கடவுளுக்கு ஈடாக உன்னை சொல்லுகிறாயே. ஒரு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். கொஞ்சம் தமாஷாவும் இருக்கும், கொஞ்சம் இதே போல் கோபமும் வரும். என்கிட்ட பார்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் எல்லாம் ஒரு பிஷப் ஆகணும் அப்படின்னுவாங்க. அவனை ஏன் என்ன மட்டமாக சொல்கிறீங்க? நான் ஏற்கனவே போப்பாண்டவராக இருக்கிறேன், என்னை போய் பிஷப்புனுக்கு கீழே இறக்குறீங்களேன்னு. அவங்க சோக்கை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிரிப்பாங்க. போப்பாண்டவரா அப்படின்னுவாங்க. ஆமாம், நான் ஒரு வகையில் போப்பாண்டவர் தான். ஏன்னு சொல்கிறீங்களா? இங்கே கொடுக்கிற மறையுரை உலகமெங்கும் போகிறது. போப்பாண்டவர் கொடுக்கிற மறையுரையை ஊர்பி எத் ஓர்பி என்று சொல்லுவார்கள்.
உலகம் எங்கும் செல்லுகிறது அல்லவா? அதே போல் இந்த நற்செய்தி அறிவிப்பின் பயனாக என்னுடைய மறை உலகம் எங்கும் போகிறது. அப்போ நான் போண்டவர் தானே, ஏன் என்ன குறைக்கிறீங்க? ஓ அப்படியா? தமாஷா புரிஞ்சுக்கிறவங்க தமாஷா, கோபப்படுறவங்க கோபப்படுவாங்க, போப்பாண்டவரா என்று. ஆண்டவரின் வாக்கு என்னில் நிறைவேறியது என்று இயேசு சொன்னதும், நீ யார்? தச்சனின் மகன், ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறி சொல்கிறாயே என்று கோபப்பட்டார்கள், இடரல் பட்டார்கள். ஆனால் உண்மை அதுதான். ஆண்டவர் இயேசு விண்ணகத்தை விட்டு மண்ணகத்துக்கு வந்து மக்களோடு மக்களாக தங்கி அந்த பரிசுத்த ஆவியின் முழுமையை பெற்று அவர் தூதுரைத்தார். யாரை பற்றி? பரமதந்தையை பற்றி, விண்ணகத்தை பற்றி மக்களுக்கு எளிய முறையிலே தூதுரைத்த பிறகு பரமதந்தையினுடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் செய்தார். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தன்னுடைய உயிரை துறக்கும் பொழுது அவர் தந்தையின் பணியை நிறைவேற்றுகின்றார். The spirit of your father speaking through you. மத்தேயு 10:20 உன் தந்தையின் ஆவி உன் வழியாக பேசுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய அருளை, ஆசிரை, இரக்கத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டு சென்றார். சென்ற இடமெல்லாம் அவரை இயக்கியது பரிசுத்த ஆவியானவர். பாலைவனத்துக்கு சென்று அங்கு போய் நோன்பு இருக்க செய்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து விண்ணகத்தை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு போதித்து 3 ஆண்டுகள் போதித்ததை 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கி சாகும் பொழுது அதை வாழ்வாக்கி காட்டியதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால். Before Christ sent the church into the world, he sent the Spirit into the church. The same must be observed today. கிறிஸ்து இந்த திருச்சபையை உலகிற்கு அனுப்பும் முன்னரே அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அதுவே இன்றும் பின்பற்றப்பட வேண்டும். படைப்பின் துவக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த அசைவற்ற உலகின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று படிக்கலாம். விவிலியத்தினுடைய முதல் அதிகாரம், முதல் பக்கம், முதல் வரி, இந்த ஆவியானவர் இந்த ஒழுங்கற்ற உலகின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அன்றையிலிருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார், பரிசுத்த திருச்சபை இயக்கி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நல்ல முடிவையும் நம் வழியாக இயக்கி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால். We are truly loving if one. We are beloved if we have first received God's love. We love God with all our heart. We obey God's commandments. We love ourselves. We love the brothers and sisters we see in our everyday life. We love our enemies. The Spirit has poured out love in our hearts. நாம் இயேசுவுக்கு இனிமையானவர்கள். முதலில் கடவுளின் அன்பை பெற்றிருந்தால், நாம் இறைவனை இதயபூர்வமாக அன்பு செய்தால், நாம் இறை கட்டளைகளை கடைபிடித்தால், நம்மையே அன்பு செய்தால், தினமும் நம் வாழ்வில் சந்திக்கும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்தால், நம் எதிரிகளை மன்னித்தால், இறை ஆவி நம் உள்ளங்களில் பொழியப்படும் பொழுது இவைகளையெல்லாம் நாம் செயல்படுத்த முடியும். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, you are the fulfillment of all our hopes and dreams. Through the gift of your Holy Spirit, you bring us grace, life, truth and freedom. எம் ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எம் நம்பிக்கை மற்றும் கனவுகளின் நிறைவும், உமது கொடையால் பரிசுத்த ஆவியால் எமக்கு அருள், வாழ்வு, உண்மை, விடுதலை கொடுக்கின்றேன். நன்றி இறைவா. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன்
படைப்பிலே அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகவும் படைப்பிலே. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.